ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம AshVal சமையலில் பார்க்க போகிற ரெசிபி ஹோல் வீட் பீட்சா. இது பசலைக்கீரை வச்சு செஞ்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் பசலைக்கீரை பறிச்சிக்கலாம். இது எங்கள் கார்டன்லேயே இருக்கிறது பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு சின்ன ஸ்டெம் வச்சு அது கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி சூப்பராக வளர்ந்துடும். இது நம்ம கொஞ்சம் பறித்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பீட்சா பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1.5 கப்பு வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி. அதில் ஒரு 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகராக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு சுகர் போட்டோன்னா தான் ஈஸ்ட் வந்து ஈஸியாக ஆக்டிவேட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். இது நான் ஒரு 3 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முதல்ல எண்ணெய் மாவு ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நடுவில் ஒரு குழி பறிச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம், ஆக்டிவேட் ஆகிருக்கு இல்லையா ஈஸ்ட்டு, இப்போ அதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், ஆக்டிவேட் ஆகிருக்கு பாருங்கள். இதை எடுத்து இதில் இப்போ ஊற்றிடலாம். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால மாவு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இது முதல்ல நம்ம நல்லா மாவை பிசறணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒர்க் பிளேஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மாவு போட்டுட்டு அதில் வச்சு இப்போ நம்ம மாவை பிசற போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து விட்டு உள்ளர ஃபோல்ட் பண்ணி மாவை பிசறணும். நல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கினஸ்லாம் போயிட்டு நல்லா சாஃப்ட் மாவாக வந்துடும். அது பாருங்கள், எப்படியும் இது வந்து ஒரு 10 நிமிஷமாவது எடுக்குங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் வரத்துக்கு. அந்த அளவு நீங்கள் நல்லா மாவை பிசறிக்கோங்க. இதே மைதா மாவாக இருந்தால் இன்னும் கூட ஸ்டிக்கினஸ் இருக்கும். அது கோதுமை மாவுங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதில் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து நல்லா தடவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு வெதுவெதுப்பான இடத்துல ஒரு 1 மணி நேரம் வச்சுடுங்க. இப்போ நம்ம பீட்சா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் தக்காளி எடுத்துக்கிறேன். இது நான் ஒரு 9 தக்காளி எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ஒரு கீரி போட்டு தண்ணியில் வேக வச்சுருங்க. நல்லா வெந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மேல் தோலெல்லாம் பாருங்கள் தனியாக பிரிஞ்சிட்டு வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இதை எடுத்து நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சாஸ் ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுக்கிறேன் பேனில். அதில் ஒரு 2.5 ஸ்பூன் பூண்டு, இதை நல்லா மின்ஸ் பண்ணியிருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா இதை பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி பியூரியை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் ஒரு ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அதோட ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா தக்காளி அந்த சாஸ் வந்து நல்லா சுண்டி வரணும்.
இவ்வளோதாங்க நம்ம பீட்சா சாஸில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ். இதே நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சுகர், எக்ஸ்ட்ரா சால்ட்டு, அப்புறம் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலருக்கு வந்து ஃபுட் கலரிங் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க. இது நம்ம வீட்டிலையே பண்ணுறதுனால இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் நம்ம ஆட் பண்ணுறது. இப்போ இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரைக்கும் அதை நல்லா நம்ம வேக விடணும். நல்லா நம்மளோட பீட்சா சாஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க. பார்க்கவும் அழகாக இருக்குது, ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இது. இப்போ இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம பீஸா ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு பீட்சா பேனில் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஆலிவ் ஆயில் தான் விட்டுருக்கேன். இப்போ அதை நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ரவுண்ட் பேன் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் ப்ரூவிங்காக வச்ச மாவு எவ்வளோ ரைஸாக இருக்குது பாருங்கள். இதை எடுத்து நம்ம அந்த பேனில் வச்சிடலாம். வச்சுட்டு கையாலேயே நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த பேன் ஃபுல்லாக நீங்கள் திரட்ட வேண்டியது தான். ஏன்னா இது வந்து தின் க்ரஸ்ட் பீஸா. இதோட க்ரஸ்ட் வந்து தின்னாக தான் இருக்கும், திக்காக இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் திருப்பி செகண்ட் ப்ரூவிங்க்கு வச்சுருங்க. பாருங்கள், இது ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க. பாருங்கள், ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பாருங்கள், ஓரளவு ரைஸாக இருக்குது. போதும், இந்த அளவு ரைஸானா போதும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீட்சா சாஸை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். பீட்சா வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிடும் போது அது கண்டிப்பாக ஹெல்த்தி ஃபுட்டு தாங்க அது. ஏன்னா இது நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணுறோம், வீட்டிலே பண்ணுற பீட்சா சாஸ் தான். அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு நீங்களே பார்த்தீங்க. அதனால வந்து இது ஹெல்த்தி தான். நம்ம பீட்சா செய்யணும், பீட்சா சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படும் போது இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டோன்னா எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது ஹெல்த்துக்கு. பாருங்கள், இதில் நான் பசலைக்கீரை லேயர் பண்ணிக்கிறேன். இதுவும் வீட்டில் பறிச்சது தான். இல்லை பசலைக்கீரை வேணும்னா நீங்கள் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், ஆலிவ்ஸ் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் வந்து சீஸ் போட்டுக்கிறேன். சீஸ் எல்லாம் உங்கள் ஆப்ஷன் தான், எவ்வளோ சீஸ் வேணால் போட்டுக்கலாம். பீஸானாவே சீஸ் தான். இப்போ இதில் இன்னொரு லேயர் நான் பசலைக்கீரை வச்சுக்கிறேன். நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்க சிக்கன் அதெல்லாம் கூட நல்லா வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 3 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அதுவும் ஃப்ளேவருக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது நம்ம இந்த ஸ்டேஜில் ஆலிவ் ஆயில் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் என்னோடய அவனை வந்து ஒரு 200 டிகிரி சென்டிகிரேட்டில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் இதை நம்ம வச்சிட போகிறோம். பாருங்கள், இதை நான் உள்ளார வச்சிடுறேன். இது ஒரு 20 மினிட்ஸ் 200 டிகிரி சென்டிகிரேட்டில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்சா சூப்பரான பீட்சா ரெடி ஆகிடுங்க. ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுக்கிறேன். பாருங்கள், சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி ஒரு சூப்பரான பீட்சா ரெடிங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த அளவுக்கு ஒரு 12 ஸ்லைசஸ் வந்து பீஸா கிடைக்கும். மிஞ்சி போனால் ஒரு 100லேருந்து ஒரு 150 ருபீஸ் தான் இதில் செலவே இருக்கும். அதில் நம்ம ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக நம்ம வந்து வீட்டிலையே சூப்பரான பீட்சா. ஒன்றும் பெரிய ஒன்றும் கடைக்கும் வீட்டில் பண்ணதுக்கும் ஒன்றும் பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸே இருக்காதுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.